பாருங்க. இந்த திமுகவாகட்டும், மத்த கட்சிகளாகட்டும், இந்த தேர்தல் நெருங்க நெருங்க ஒருவித பதற்றமும், ஒருவித பயமும், தேர்தல் ஜுரமும் சேர்ந்திருக்கும். அப்போ இவங்கள பத்தி யாராவது பேசுனாங்கன்னா, இவங்கள பத்தி யாராவது செய்திகள் போட்டாங்கன்னா, அல்லது ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா, ஒரே கோபமா இருக்கும். ஒரே எரிச்சலா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி குற்றம், குறைகள் அல்லது வாக்குறுதிகள் எதையாவது கேட்பாங்க. மக்கள் கேட்பாங்க, நிருபர்கள் கேட்பாங்க. ஏன்னா தேர்தல் சமயத்தில அவங்களும் இதுக்கு நோண்டி நோண்டி செய்தி சேகரிக்கிறதுக்காக கேட்கத்தான் செய்வாங்க. அப்படி கேட்கும்போது, அந்த மாதிரி நிருபர்களோ, மக்களோ அந்த மாரியெல்லாம் கேட்கும்போது, ஆத்திரப்பட்டு என்ன பிரயோஜனம்? பொதுவா அமைதியா பதில் சொல்லணும். அப்பதான் இந்த தேர்தலுக்கு உங்களுக்கு உபயோகமாகும். அத விட்டுட்டு அடிதடில இறங்கி, செய்தியில போய் அடிபட்டு போனால், உங்களுக்கு என்ன ஆகும்? அத யோசிக்கணும்ல. அதைத்தான் இப்ப வந்து ஒரு கரூர் எம்எல்ஏ கரூர் கிருஷ்ணராயபுரம் ஒரு எம்எல்ஏ பழனியாண்டின்னு சொல்லிட்டு, கதிரவன்கிற ஒரு நிருபர்கள் போயி, இந்த கல்குவாரியில அந்த க குவாரியில கடத்தல். அத கொள்ளையடிக்கிற கடத்தல போய் கேட்கலாம், ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு அங்க போயிருக்கிறாங்க நிருபர்களும், அ ஃபோட்டோ இவரும் ஃபோட்டோகிராஃபரும். அப்போ அவங்கள "நீங்க எதுக்கு வந்த? எதுக்கா என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள கண்மண் தெரியாம அடிச்சிருக்காங்களாம். அடிச்சது மட்டுமல்ல, ரத்தம் சொட்ட சொட்ட அடிச்சு, அவங்கள வந்து 60 பேர் 60 பேர் கும்பல். அந்த எம்எல்ஏயோட தரப்பு கும்பல். 60 பேர கும்பல் அடிச்சு, மண்டையெல்லாம் உடைச்சு, ரத்தம் வர வரைக்கும் அடிச்சிருக்காங்களாம். அடிச்சது மட்டுமல்ல, அவர எங்க வச்சிருக்கிறாங்கன்னு தெரியலன்னு சொல்றாங்க. ஏன்னா ஃபோன் பண்ணா, அவரு கதிரவன்கிற அந்த தலைமை நிருபர். அவர வந்து ஃபோன் எடுக்கறதில்ல, அப்படி சொல்றாங்க. அப்ப என்ன நடந்ததுன்னு தெரியல. இப்ப இது என்னன்னா, இது கல்குவாரிகள் நீங்க செய்யறது உங்களுக்கு உண்மையிலேயே நீங்க எதுவும் செய்யலைன்னா ஏன் கோவம் வருது? ம். தேர்தல் சமயத்துல எல்லாம் தான் நடக்கும். அவங்க ஃபோட்டோ எடுக்க வருவாங்க. மணல் கொள்ளை அடிக்குதா? கல்குவாரியில கொள்ளை அடிக்கிறாங்களா? இன்னும் எத்தன இடத்துல என்னென்ன பண்றாங்கன்னு மக்களுக்கு காட்டுறதுக்காக வரத்தான் செய்வாங்க. மக்களும் கேட்பாங்க. எல்லாம் தான் பண்ணுவாங்க. தேர்தல் சமயத்துல இந்த மாதிரி பண்ணீங்கன்னா, மக்களிடம் உங்களைப் பற்றிய எண்ணம் எப்படி இருக்கும்? ஏற்கனவே அந்த மாரி தான் மக்கள் பேசிட்டு இருக்காங்க. கொடூரமான சில எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. கொடூரமான நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கட்சிக்கு கெட்ட பேர நிச்சயமா ஏற்படுத்தும். அதை தேர்தல்ல மக்கள் காட்டுவாங்க.